இல்லை பேராண்டிங்களா? யார் அது? எம்ஜிஆர் பாட்டு ஆஃப் பண்ணது? யோ பெருசா விடிஞ்சிச்சு எழுந்திரியா நண்பர்களே. இவர் பார்த்தீங்களா எம்ஜிஆர் பாட்டு கேட்குதோ? அண்ணடா அடே ஐயோ நண்பர்களே, இன்னி நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம்? இந்த தாத்தா வச்சு நீ ஃபன் பண்ண போகிறோம். அதான் கேமே. சரி ஓகே. இப்போ நம்ம இந்த தாத்தா வச்சு என்னென்ன சாகசங்கள், என்னென்ன ரகலைகள் பலவை பார்க்க போகிறீங்க. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுறங்க. தாத்தா ஒரு எம்ஜிஆர் ஃபேனு. பாட்டில் எடுத்து குடிப்பாருன்னு கையில் குத்தா பாட்டில் எடுத்து தூக்கி அடிக்கிறாரு நண்பர்களே. இந்த பாட்டில் குடிக்க வைப்போமா? குடிக்க மாட்டாரா? குடிடா தாத்தா. ஐயோ கீழே போட்டார். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாத்தா உங்களுக்கு என்ன தாத்தா இது நண்டு வச்சுக்கிறாங்க உங்களுக்கு? தாத்தா உங்களுக்கு அப்புறம் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது தாத்தா. இப்போ வேற ட்ரெண்டிங் ஆகி முடிஞ்சிச்சு. ஐயோ தாத்தா மாட்டிக்கினார் நண்பர்களே ஃபேனில். ஐயோ தாத்தா. சரி தாத்தா அந்த பாட்டு பாட்டா? தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிக்கோடு தங்க பேர்ரா என் தடியடு. ஓகே நண்பர்களே. பேராண்டி அந்த பாட்டு எனக்கு பிடிக்கலப்பா. வேறு எதுனா எம்ஜிஆர் பாட்டு பாடுறா. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த தாத்தாவை போட ஆட வேண்டும் அப்படின்னு பாடுறா பேராண்டி. தாத்தா எனக்கு அந்த பாட்டுலாம் தெரியாது தாத்தா. நீ கோல்டுக்கியை கண்டுபிடி தாத்தா. சரி ஓகே நண்பர்களே. இப்போ கோல்டுக்கி கண்டுபிடிக்க சொன்னாங்க. அது ஒரு இது கோல்டுக்கி. இப்போ இதை எடுத்துன்னு டோரை ஓப்பன் பண்ணுவோம். தாத்தா பார்த்து தர தாத்தா. வயசான காலத்தில் எறும்பு முடிஞ்சிட போகுது. அதெல்லாம் வைரம் பாஞ்ச கட்டலை. அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா பேராண்டி. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் எங்கே அந்த காலத்து மாதிரி நல்ல ஒரு ஃபுட்டை சாப்பிட்டா பரவாயில்ல. சிப்ஸு குர்குரே அதெல்லாம் சாப்பிட்டா எப்பட்றா தாத்தா? அது நீ சொல்கிறியா? ரூம் இல்லைன்னா ஒரே பாட்டிலாக இருக்குது. போய் குழி தாத்தா முதல்ல. எத்தனை நாள் ஆச்சு? ஐயோ நண்பர்களே, தாத்தா குளிக்க சொன்னதுக்கு நிஜமாக ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு குளிக்கலான்னு போயிட்டார் போல். தாத்தா உன்னை குழி பாட்டுறதுக்கு நான் வரல தாத்தா கேமில். அப்புறம் எதுக்குடா போய் குளிக்க சொன்னேன்? உன்னால் எனக்கு அசிங்கமாக போச்சுடா தாத்தா. மஞ்சிரு தாத்தா. இரு தாத்தா உனக்கு நானே இந்த பேராண்டியே ட்ரெஸ்ஸு போட்டு விட்டுறேன் தாத்தா. ஓகே நண்பர்களே. இப்போது நம்ம தாத்தாக்கு ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு. தாத்தா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது உனக்கு? பேராண்டி ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ்ஸை விட சூப்பர்ரா. தாத்தா கண்ணு தெரில போல். நம்ம ஃபஸ்ட்டு போட்டதோ இதே ட்ரெஸ்ஸு தான், இப்போ போட்டிருக்கதோ இதே ட்ரெஸ்ஸு தான். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுடா. அதெல்லாம் நான் மட்டும் தான் சொல்லுவேன் தாத்தா. அது என்னது? ஐயோ தாத்தாவை தூக்கி அடிச்சிச்சு நண்பர்களே. தாத்தா அங்கெல்லாம் போகக்கூடாது தாத்தா. அது தானே உங்களை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க சொல்லுங்கள். பேராண்டி இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? இந்த கதவை ஓடிக்கணும் தாத்தா. இதை வச்சாதான் இப்போ நீங்கள் வெளில போக முடியும். உங்களை வச்சு நான் இன்றைக்கி நிறைய ஃபன் பண்ணலான்னுக்கிறேன். தம்பி வயசான காலத்தில் யாரா எங்கள் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு யாரா இவங்க? தாத்தா தாத்தா இரு தாத்தா. நீ பொறுமையாக அன்னப்பிரதர்ஷனம் பண்ணேன் அங்க பிரதர்ஷனம் பண்ணேன் அப்படியே கீழே போ தாத்தா. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். யாரா? என் நண்பர்கள்லாம் பார்த்து என்ன சிரிக்கிறாங்கடா. உன் நண்பர்கள் கூட உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி என் நண்பர்களும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? நண்பர்களே அவனே சொல்கிறான் நண்பர்களே. நம்ம தாத்தாவே நீங்கள் எனக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ண மாட்டேன்றீங்க நண்பர்களே. அதை மட்டும் பண்ணிங்கன்னா அப்போ தான் இந்த தாத்தா மூஞ்சில் கரிய பூசின மாதிரி இருக்கும். இந்த தாத்தாவே அடிக்கலான்னு பிளானிங்கா? பேராண்டி அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பெரியவங்களை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காதான்டா. யாரா இந்த அக்கா அழகா இருக்கு, போய் பேசலாம். தாத்தா அது நீ எப்படி கீழே வந்த? உனக்கு யாருடா கீழே வர சொன்னது? அப்புறம் இங்கே ஏதோ பாட்டி அடப்பாவி. பேராண்டி அந்த பொண்ணை என்ன அச்சிச்சிரா. அதை நான் விடவே மாட்டேன்டா. தாத்தா தாத்தா அவசரப்படாத தாத்தா. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த அக்கா இப்போ பாட்டி நத்தினுக்கு தான் தாத்தா. இந்த பாட்டியை டிஸ்டர்ப் பண்ண வேணாந்து. இந்த தாத்தாவே அடிக்குதுடா. அது எவ்வளோ தைரியம் இருக்கணும் அதுக்கு. இன்றைக்கி அதை சும்மா விடவே மாட்டேன்டா. அது கிட்ட போனால் தானே அடிக்குது. கீழேருந்தே நம்ம அந்த பலூனை உடைப்போண்டா பேராண்டி. தாத்தா தேவையில்லாத உனக்கு அந்த நர்ஸை அடி கொஞ்சம் நஞ்சு அடி கிடையாது. அங்கே பேர் அந்த நர்ஸ் இப்போவே உன்னை பார்த்து கத்துது. கிழவா அதெல்லாம் பண்ணாதேயா அப்படின்து. யாரை பத்திரா கிழவந்தது? எவ்வளோ தைரியம் இருக்கிறோம். தமிழ்நாடே பொங்கிடும்டா கிழவங்கிழவின்னுச்சுனா. ஏம்மா உனக்கு நாம்மா என் பேத்தி வயசு இருக்குமா உனக்கு? ஏன்னா போய் தாத்தான்ற? கிழவா உன் பேத்தி வயசு இருந்துங்கன்னு தாத்தான்றேன்னு கேட்குற. அப்படின்னா யா சொல்ல முடியும்? அண்ணா நான் யா சொல்ல முடியும்? ஐயோ பேராண்டி அதை வந்துட்டேன்டா. விட்டுடுறா பேராண்டி.
அதை பற்றியே நீ கேட்டு தாக்கா இருப்ப என்ன. சரி தாத்தா, உன்னை நான் எதுவுமே சொல்ல. அது என்னது பாரு. பேராண்டி அது பிபிடா பேராண்டி. தாத்தா வேறு லெவலில் ஊத்துறியா தாத்தா, நீ வேறு லெவலில். நண்பர்களே அட பாவி. பிபி இல்லை நல்லா இருந்ததுண்ணா, நல்லா இருந்தது சொல்லு. இல்லைண்ணா இல்லைன்னு சொல்லு. எதுக்கு அடிக்கிற? இந்த தாத்தாவை அடிக்கலாமா? தாத்தா அங்கே பாரு தாத்தா, நீ வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் கை தட்டுறாரு. ஆமாண்டா பேராண்டி பார்த்தேன்டா. இருறா இன்னொருத்தவங்க கிட்ட போய் வாசிப்போம். இங்கேருந்தா ஒரு எங்கடா தாத்தாவை அழுவ வைக்கலான்னு பிளான் போட்டு அது ஓடிச்சாடா. தாத்தா அந்த ஆயா எங்கன்னா போயிட்டு தைலம் தேய்ச்சின்னு உட்காந்துன்னு இருப்பாங்க தாத்தா. அந்த ஆயா மூட்டு வலியில் இருக்கும். சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து இந்த தாத்தா வச்சு நம்ம அடுத்த கிஃப்டா. ஐயோ பேராண்டிடா டே தேனிடா அதே தாத்தா ஓடு தாத்தா, எங்கன்னா போய் ஒழிஞ்சுக்கோ தாத்தா. அதான்டா போயிட்டுருக்கேன். டே யாரோ எதனா இருந்தா சொல்கிறா. ஐயோ நண்பர்களே வலி கத்தினோன்ட்டார் நண்பர்களே பெருசு. யாரை பார்த்துடா பெருசுன்ற? வந்தேன்னா உன்னை கொட்டி கொட்டி சீரியஸாக்கி விட்ருவேன்டா. ஐயோ தாத்தா விட்டுரு தாத்தா. உன் மண்டையில் முடியலன்றதுக்கு நான் கேப்பாச்சும் ஒன்று போட்டுக்கோ, அப்போ தான் நீ இளமையாக தெரிவ. இல்லை உன் சொட்டை பலன்னு மின்னுது. அந்த அக்கா அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓடியான்ட்டா. யாரை பார்த்து அக்கான்ற போடா கிளவா. ஏம்மா பேத்தி தெரியாமல் சொல்லிட்டேம்மா, அதுக்குன்னு இந்த தாத்தாவை மரியாதை இல்லாமல் பேசுறதா? இங்கே வர்றா இதுவே 1000 வாழாடா. பேராண்டியா தாத்தா கம்முன்னு இருக்க மாட்டியா? அவரே ஏன் காலை பூச்சி இழுத்துன்னு வர? ஐயோ அது 1000 வாழான்னு நினச்சி இவன் காலை பூச்சி இழுத்துட்டேன்டா. கிளவா உனக்கு இதே வேலையாக போச்சு. உன்னை ஒரு நாள் இங்கே இருக்கிறவங்க எதனா விஷத்தை வச்சு கொடுக்க போகிறாங்க, அப்போ தான் நீ அடங்க போகிற. பேராண்டி இவங்க இருக்கிறவங்களாம் நல்லவங்களே. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லவங்க தாண்டே. இப்போ பாருல தாத்தா சொன்னால் லைக்கு போடுவாங்கல்ல. தாத்தா நீ சொன்னாலாம் போட மாட்டாங்க தாத்தா, நீ கம்முன்னு இரு தாத்தா. பேராண்டி இந்த தாத்தா பவரை பற்றி உனக்கு தெரியலடே. இப்போ பாருல தாத்தாவோட வெடிய. நண்பர்களே அந்த தாத்தா சும்மா இருக்க போகிறதில்ல. தாத்தா வேணாண்டா. ஐயோ பத்திக்கிச்சே. பேராண்டி காப்பாத்துறா. டே அக்கா காப்பாத்துக்கா. அக்கா அட கிளவா, நான் நல்லா இருக்கிறது புரியலையாடா? ஏன்டா என் மூஞ்ச கருப்பாகிறேன்? நானே ஏதோ பாய்ச்சி பவுடர் வச்சுன்னு வெள்ளையாகிறேன். ஐயோ தாத்தா ஏன் தாத்தா நீ இப்படி பண்ணுற? எதுக்கு இப்படி பண்ணுங்கிற? அங்கே வச்சுக்கிறாங்களா, அதை எடுத்து சாப்பிடு. அது சாப்பிட்டு எப்படிக்குதுன்னு ரேட்டிங் சொல்லு. பேராண்டி ஏதோ அரிக்கிற மாதிரியே இருக்குடா. ஐயோ தாத்தா இதெல்லாம் தப்பு தாத்தா. சரி இன்னொன்று சாப்பிடு. இருடா சாப்பிட்டு சொல்கிறேன். ஐயோ மறுபடியும் அரிக்குதுடா. தாத்தா என்ன தாத்தா நீ உன்னை என்ன பண்ணுறது? அங்கேயே போட்டு சொஞ்சினுக்கிற. என்ன பண்ணுறதுன்னா புரியல. உன்னெல்லாம் துரத்தி விட்டாதான் தாத்தா நீலாம் அடங்குவேன். இருடா ஃப்ரிட்ஜில் ஏதோ ஜில்லுன்னு இருக்குது. தாத்தா உன்னோட ரூம் ஃப்ரிட்ஜ்லேயே நிறைய ஜில்லுன்னு இருந்தது நண்டு. அதை வச்சு கட்டிக்க விடலாம்ல உன்னை. உன் சொட்ட மண்டியில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச முடியையும் அந்த நண்டு. ஐயோ பேராண்டி கிளவா எப்பட்றா வெடிச்ச? நண்பர்களே எப்பட்றா வெடிச்ச சொல்கிறா கிளவா. நண்பர்களே இந்த தாத்தா வந்து வெடிச்சிட்டாரு நண்பர்களே. இந்த தாத்தா போயிட்டேன்னு நினச்சிங்களாடா? மறுபடியும் வருவேன்டா. இந்த தாத்தாவுக்கு சாவே கிடையாதுடா. இண்டியன் தாத்தாடா. நண்பர்களே இந்தியன் தாத்தா தான் இந்த மாதிரி கையில் பாட்டில் வச்சுன்னு சுற்றுது தான். இன்னைக்கு அந்த நர்ஸாக்கா மூஞ்ச நான் இன்னைக்கு கறியை வைக்க போகிறேன்டா. தாத்தா வேணாம் தாத்தா சொன்னா கேளு. ஐயோ கிளவா, உனக்கு நல்லா இது வேறு வராதுடா. போடா கிளவா. நண்பர்களே தாத்தா வில்லத்தனமான தாத்தாவாக இருக்காரு. ஐயோ நண்பர்களே இவர்கிட்ட ஐயோ பேராண்டி பற்றிக்கிச்சுரா. அந்த அக்காவை காப்பாற்றலான்னு போனேன்டா. தாத்தா உன்னை பற்றி இப்போ தான் பேசுனுங்கிறேன். நீ என்ன தாத்தா அது உள்ளே போயிட்டு கிழவ இப்படியாடா எரிய வைப்பீங்க? ஐயோ இங்கே யாரா அவன் எண்ணெயை ஊற்றி விட்டவன்டே. சரி ஓகே நண்பர்களே, இவர் உருட்டுக்கிட்டே போயிட்டு அப்படியே அவர் ரூமுக்கு போக வச்சுட்டு வேறு எதுனா இருக்குதா பார்க்கலாம். இது கரண்டி. அது நான் சாப்பிட்ற சாப்பாட்டு கரண்டிடா. அது எங்கடா எடுத்துன்னு போக சொல்கிறேன் என்ன? கிழவா அதை வச்சு நீ இன்றைக்கி வித்த காட்டு. இன்றைக்கி நீ வித்த காட்டுற காட்டில் உன்னை இப்போவே இந்த இடத்த விட்டு தூக்கிடணும். பேராண்டி உனக்கு என்ன ஆசைடா அப்பா? சரி நண்பர்களே இந்த தாத்தாவை இன்றைக்கி அச்சு வீட்டை விட்டு துரத்த வைக்கணும். சரி ஓகே இப்போ வந்து அந்த நசக்கா கிட்டே போயிடலாம். நசக்கா ஐயோ உன்னால் சும்மா இருக்க முடியாதாடா? கையை காலை வச்சினே அந்த நர்ஸாக்கா என்ன ஆச்சுன்னுக்குதுடா நீ பண்ணுற வேலைக்கு. நண்பர்களே நம்ம தாத்தா பாவம் நண்பர்களே. நர்ஸே உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். கிளவா நீ எப்படா கீழே வந்து அதை முதல்ல சொல்லு. எனக்கு வேறு வேலை இல்லை. நான் கீழே வந்து உட்காந்துன்னு இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய அப்பாயின்மெண்ட் இருக்குது எனக்கு மேலே.
யோ பெருசே வாய்க்கு வந்ததெல்லாம் அச்சு விட்ற நீ, அந்த அக்காவும் நான் அச்சு விட போது. ஏய் அது கிடக்குதுடா சின்ன பொண்ணு, எவ்வளோ வயசான மேலே கையை வைக்குது. உனக்கு இந்த தாத்தா தண்டி புருஷன் வருங்காலத்தில். யோ பெருசே என்னையா சாபம்லாம் விட்டுனுக்குற. ஏய் அந்த பொண்ணை அப்படி வந்துடுற அங்கே போடுற மறுபடியும் அடிச்சிச்சு. நீ ஏன்டா அதுக்கிட்டே போய் நிற்கிற பெருசே, போயேன் வேறு எங்கன்னா இடத்துக்கு. ஏய் இது என்னோடய ரூமில் நான் இருக்கிற இடம்ல, இங்கேருந்து எப்படில போக முடியும். எம்ஜிஆர் பாட்டை போடுங்கண்ணா, சாய் அபியங்கர் பாட்டை போட்டு வச்சுக்கின்னு. ஏய் எம்ஜிஆர் பாட்டு சிடி எங்கிட்ட இருக்க? ஓ இது மேலே இருக்கா? இப்போவே எடுக்கிறேன்டா எம்ஜிஆர் பாட்டு. யோ இப்போ தானே நல்ல பாட்டு ஒன்றுக்குது, ஊரும் பிளட்டு தந்து. ஐயோ ஏ பேராண்டி மூச்சு விட முடியல. ஓகே நண்பர்களே, நம்ம தாத்தா செத்து போய் மறுபடியும் வராரு. எனக்கு சாவே கிடையாதுல்ல. யோ தாத்தா போதும் தாத்தா, எத்தனை தடவை சொல்லுவேன் ஒரே இதுவே. இங்கே இருக்கல எம்ஜிஆர் பாட்டு சிடி, சாய் அபியங்கர் பாட்டு வேணுமாமல, சாய் அபியங்கர் பாட்டு. ஊரும் பிளட்டு 10,000 ஊரும் பிளட்டு பாங்களே அப்படி. சரி நண்பர்களே, இந்த தாத்தா வந்து காண்டாகிறாரு. அவர் கேட்ட மாதிரி எம்ஜிஆர் பாட்டு போட விட்டுருவோம். யோ தாத்தா இது எப்படியா போடணும்? யோ பெருசா நீயே தாத்தா தான், அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குற. டேய் பேராண்டியே மறந்துட்டேன்டா பேராண்டியே, எனக்கு வயசாகிடுச்சாடா. ஐயோ நண்பர்களே, இந்த ஆளை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களே. ஏய் என்னடா அவன் வந்துட்டு டப்புன்னு. யோ நீ வந்ததுலேருந்து நான் அப்படி தான் பேசுனுக்கிறேன், காது கேட்கல. ஏய் பேராண்டியே தாத்தா காது கேட்க மாட்டேதுப்பா சரியா. யோ இங்கே வாயா. யோ நீ இந்த குப்பை தொட்டியில் என்னென்ன இருக்குது செக் பண்ணு. நர்ஸே நீ செக் பண்ணு, குப்பை தொட்டியில் எதுனா புது பாட்டி இருந்தால் செக் பண்ணு. நீ எப்பறம் மொளை கீழே வந்த அதை சொல்கிறா? ஏம்மா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதுமா. தாத்தா கிட்ட இப்படியா பேசுறது? இப்போ பார்த்தேன்னு வையன் ஒரே அடிதான். ஐயோ தாத்தா உன்னாச்சிச்சு தாத்தா அந்த அக்கா. ஏய் இதனாடா என்ன சும்மா ஆச்சுன்னு இருக்குது. டேய் அந்த அக்கா கிட்ட போகாதடா பேராண்டி. ஏப்பா யாருப்பா இது? உன்னோட ஃப்ரெண்டா தாத்தா அது? போயிட்டு புதுசாக ஆளுங்கிட்ட பேசிக்கினேன், அவங்கள போட்டு அடிச்சிக்கினே. இதை வச்சிருவேன்டா இன்னைக்கு. தாத்தா அதான் உனக்கு இந்த ஒரே ஒரு டிவி, அதை பார்த்து தான் என்டர்டெயின் ஆகினிருந்தேன். இப்போ அதையும் போட்டு வச்சிட்டியே, இதுக்கப்புறம் எதில் எம்ஜிஆர் பாட்டு கேட்பேன்? அதுக்கு தான் சிடி இருக்கே, ஒரே பாட்டியாக கேட்டுன்னு இருப்பியா தாத்தா? ஐயோ அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. நீ எதை பற்றி தான் யோசிப்ப? சொல்லு. பேராண்டி நான் உன்னை பற்றி யோசிப்பேன்டா. பேராண்டிங்களா இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே என் பேர பசங்க தான். என் பேராண்டி தொண்டை தண்ணி வத்த எனக்கு மிமிகிரி கொடுக்குறான்ல, அவனுக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு அவனோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்போ தான் இந்த தாத்தாவோட ஆத்மா சாந்தி அடையும். புரியுதா பேராண்டிங்களா? நீங்கள் பார்க்குற எல்லாருமே என் பேர பசங்க தான். ஓகே தாத்தா, அவங்க பார்க்குறவங்களுக்கு அது பண்ண தெரியும் தாத்தா. நீ முதல்ல உடம்ப பாரு. பேராண்டி நீ தாண்டா எனக்கு முக்கியம். சரி தாத்தா, உன் பாசம் எனக்கு புரியுது. எல்லா பேராண்டிங்களும் நல்லதே சாப்பிட்டு நல்லாவே இருங்கல்ல, யாருமே போய் கடையில் இருக்கிறத வாங்கி சாப்பிடாதீங்கல்ல. ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம இதை உடையலான்னு பார்த்தேன்டா பேராண்டி, அது உடைய முடியல. தாத்தா அதெல்லாம் வச்சுன்னு இருக்காத, உன்னை இப்போ தூக்கி வச்சிருவாங்க புரியுதா? என்னடா நீ உன்னை பற்றி யோசிச்சா நீ என்னைய திட்டுற? எதுக்கு தாண்டா உன்னை பற்றி யோசிக்கக்கூடாது, இந்த நர்சாக்காவை பற்றி மட்டும் யோசிக்கிறேன். நீ மொழி எப்படி கீழே வந்த அதை சொல்கிறா? எல்லாம் என் பேராண்டி தானே காரணம். உங்களுக்கு எதை நான் தெரியணுமா? என் பேராண்டினா சிசிடிவி கேமராவை வச்சுருக்கான். தாத்தா என்னை பற்றி புகழாத தாத்தா. அட முட்டா பையில, உன்னை பற்றி நான் புகழலடா. ஏன்டா சிசிடிவி கேமரா வைக்கல? அப்போ தாண்டா அந்த நர்சாக்கா மூஞ்சில் கறியை பூச முடியும். அட பெருசு இதுக்காயா நான் அசிங்கப்பத்தினே? சேர்றா பேராண்டி, இதுக்கு மேலே தாத்தாவால் ஓட முடியாதுடா. இப்போ போய் நான் என் பெட்டில் படுக்க போகிறேன், நீயும் அந்த வீடியோவை முடிச்சிரு. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், நீ 600 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சதுக்கு என் வாழ்த்துக்கள்றா பேராண்டி. ஆமாம் தாத்தா 600 அஷ்டம் இல்லை, மறந்தே போயிட்டேன் தாத்தா. நண்பர்களே நம்ம எப்படியோ 600 அடித்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் 1000 போயிடுவோம். 400 சப்ஸ்கிரைபர் தான். இப்போ நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிங்கன்னா நம்ம 1000 சீக்கிரமாக போயிடுவோம். எல்லாம் உங்கள் சப்போர்ட் வச்சு தான் போக முடியும். ஆமாண்டா பேராண்டி, என் நண்பர்களும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கடா. அவங்களாம் எம்ஜிஆர் பாட்டு கேட்டாலும் உன் வீடியோ பார்ப்பாங்கடா. ஓகே நண்பர்களே, இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சிக்கலாம் நண்பர்களே. ஓகே பாய் 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 பாய்.